இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். பீன்ஸ் வந்து ஒரு 15 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, பாதி சிவப்பு குடமிளகாய், இது பாதி வந்து பச்சை குடமிளகாய், இது 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது 3 உருளைக்கிழங்கு வேக போட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி, பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணது, இது வந்து ரவை, அரிசி ரவை, கிச்சடிக்கு கேசரிக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, சுஜி ரவை, அந்த ரவை இது போட்டோம்னா கொஞ்சம் தண்ணியை இஞ்சிரும். கட்லெட் வந்து எண்ணெயை குடிக்காது, அதுக்காக இது போடுறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து குக்கரில் இந்த காய்கறிலாம் வேக போட்டுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் அவிக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் காய்கறியில் வந்து ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. வேக வச்ச காய்கறியில் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா கட்லெட் எண்ணெயை குடிச்சிரும். நான் இப்போ கொஞ்சோண்டு தான் குக்கரில் ஊற்ற போகிறேன். பாருங்கள், தண்ணி இவ்வளோதான் ஊற்ற போகிறேன். ஒரு சத்தம் தான் வைக்க போகிறேன். இந்த தண்ணியிலே இது வெந்துடும். தண்ணி மீதமும் இருக்காது. ஆனால் அப்படி வேக வைக்கும்போது கவனமாக இருந்துக்கணும், இல்லாட்டி தூர் பிடிச்சிடும் தண்ணி பத்தலைன்னா. அதனால் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சிடலாம். வெந்த காய்கறியில் தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சதத்துக்கு அடுப்பு கூட வச்சு ஒரு சதத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை உருளைக்கிழங்கோட சேர்த்து கொட்டிக்கலாம். இந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கிறேன். இது ரவை, இது பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைறதுக்கு தண்ணிலாம் எதுவும் ஊற்றிட வேண்டாம். இப்போ வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, உருட்டை வரலைன்னு சொன்னால் கொஞ்சம் கார்ன் மாவு சேர்த்துக்கோங்க, சோள மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உருட்டலாம். இப்படி தட்டி எடுத்துருங்க. இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். இப்போது தட்டி வச்சுருக்க கட்லெட் அதில் ஒவ்வொன்றா போட்டு வறுத்துருக்கேன். அடுப்பை குறைச்சி வச்சே வேக வச்சுருங்க. அடுப்பை குறைச்சி வச்சு வேக வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டுருங்க. இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி ஒன்று எடுத்துருங்க. இப்போது வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ.